ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தலா அவங்க மதுமிதா கௌதமுக்கு எல்லாருக்கும் அவங்க கையாலே அவங்க வேம்பி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு லட்சுமணன் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி, இந்த கிளையை என் தங்கச்சியை விளம்பு வச்சுட்டால, இப்படி அவள் வீட்டுக்கு வேலைக்காரியாக ஆக்கி வச்சுட்டால. என் தங்கச்சி என்னன்னா மதுமிதாவை வீட்டு வேலைக்காரி ஆக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த அகிலாண்டேஸ்வரி கிளையை என்னுடைய தங்கச்சியை வேலைக்காரி ஆக்கி வச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அகிலாண்டேஸ்வரி பாட்டி அவங்க மாயாட்ட சொல்கிறாங்க, சரி நீ உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. ஆனால் அங்கே உன்னை ஒரு தடவை நான் மன்னிச்சேன், ஆனால் அதுக்காக நீ திரும்பவும் தப்பு பண்ணிட்டு வரும்போது உன்னை மன்னிப்புன்னு மட்டும் நீ நினைக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு மாயா சொல்லவும், அப்போ சவுந்தரா சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் மாமியார் வீட்டுக்கு போகிற எல்லாமே பார்த்து எடுத்து நடந்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் ஜீவாட்ட நல்லபடியாக நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ பேசுகிறத பார்த்தா டோட்டலாகவே மாறிட்ட போலுக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ சரி, நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு இந்த வீட்டில் அதிகாரமே இல்லாத மாதிரிக்கு இருக்குது, எல்லாமே பாட்டி தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமா இந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டி எடுக்கிறது தான் முடிவு, அவங்க இல்லைன்னா வச்சுக்கையே என்னோட ராஜ்யம் தான், இப்போ அவங்க இருக்கும்போது நான் எதுவுமே செய்ய முடியாது, நீ பார்க்க தானே செய்யற, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ அப்படிங்கும்போது மாயாவும் சரிதாமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜீவா மதுமிதாட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜீவா ஃபோன் பண்றாங்க, அம்மா நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜீவாவும் அவங்க மாயாவும் ரேணுகாவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ரேணுகா ஆரத்தி எடுத்து அவங்க வலது கால் எடுத்து உள்ள வச்சுட்டு போமா அப்படிங்கும்போது மாயாவும் அந்த மாதிரி செய்யறாங்க. அப்போ எல்லாருமே சொந்தக்காரங்களாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேணுகா மாயா கையால விளக்கத்தை சொல்றாங்க. மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த 10 முகத்துல இருக்க விளக்கு தெரியும், நீ ஏத்தணுமா அந்த ஒரு தீப்பெட்டியை வச்சு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு மாயா தீப்பெட்டி எடுத்து அவங்க பொறுத்துறாங்க. ஆனால் அது அணைஞ்சு அணைஞ்சு போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரியல. இப்போ ஜீவாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது மாயா கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்தோம்னா லைட்டர் எடுத்து அவங்க விளக்கத்துக்காக போறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையும் போது இப்போ ஜீவா சொல்றாங்க, என்ன மாயா ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டு அப்படிங்கும் போது அப்போ ரேணுகா சொல்றாங்க, என்ன மாயா நீ இந்த மாதிரிக்கு பண்ற அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த மாதிரிக்கு நான் பொறுத்த போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அதித்தி நீ போய் தீப்பெட்டி எடுத்துருவா வேற தீப்பெட்டி அப்படின்னு ஜீவா சொல்லவும் அதித்தியும் வேற தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க. இதை எடுத்து நீ பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கொடுக்கவும் அவங்களும் 10 விளக்கு திரியும் அங்கே ஏற்றிருந்தாங்க. ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே சொந்தக்காரங்களாம் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மாயாவை பற்றி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது ரேணுகாவும் ஜீவாவும் கிட்டட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாயா என்ன பண்ணினாலும் சரிதான், அதை ரேணுகா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் சொல்றாங்க, என்ன இந்த வீட்டில் யார் மருமக யார் மாமியார்னு தெரியல, மாமியார் சொல்றதை கேட்டு தான் மருமக நடக்கணும், இங்க என்னன்னா மருமக இப்பதான் வந்திருக்கிறா, அவ பேச்சை கேட்டுட்டு நீ நடந்துட்டு இருக்க அப்படிங்கும்போது இப்ப ரேணுகா சொல்றாங்க, அவ என்னதான் இருந்தாலும் ஏன் மருமகா நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரேணுகா சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதா அவங்க ஜீவாவையும் அவங்க மாயாவும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாயா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவா, அவளுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், அவள் அங்கே எப்படி இருக்காளோ தெரியல. ஆனால் ஜீவா அந்த மாதிரி கிடையாது, அவன் எது எடுத்தாலும் சரிதான், அவன் அனுசரித்து போயிடுவான். ஆனால் மாயா அப்படி போக மாட்டாள, அங்கே அப்பா அம்மா வருத்தப்படுற மாதிரிக்கு ஏதாவது மாயா செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை அவங்க வேண்டுறதுக்காக வராங்க. அப்போ பார்க்கும்போது மதுமிதா ஏற்றின விளக்கு அணையிற மாதிரி இருக்கு. உடனே மதுமிதா அந்த விளக்கை அவங்க 2 கையை வச்சு அவங்க தடுக்கிறாங்க, அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ விளக்கும் எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ மதுமிதா அந்த சாமிகிட்ட நினைக்கிறாங்க, கடவுளே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணமே அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான், அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு எதுவுமே நடக்காம எல்லாம் நல்லபடியாக அவங்க இருக்கணும், அவள் மாயா எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும், ஜீவாவும் மாயாவோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. மாயா ஜீவாவை அனுசரிச்சு அந்த வீட்டில் அவங்க இருந்துட்டு இருப்பாங்களா, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி அவங்க கோவத்தோட அங்கே வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பாக ஐலாண்டிஸ் பாட்டி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால மாயா எந்த பிரச்சனைனாலும் சரிதான் அவங்க அந்த வீட்டில் தான் இருந்தாகணும். சவுந்தலாவும் சொல்லி விட்டுருந்தாங்க, நீ என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான், நீ அங்கே தான் இருக்கணும், நீ இங்கே பாட்டி இருக்கிறனால இங்கே வந்துடக்கூடாது, வந்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னை இங்கே அனுப்பி விட்டுருவாங்க, அதனால என்ன பிரச்சனைனாலும் சரிதான் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலாவும் அவங்க மாயாவுக்கு புத்திமதி சொல்லி விட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரி பாட்டி ரொம்பவே அவங்க அதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால மதுமிதாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கௌதம் தான் காட்டுறாங்க. கௌதம் மதுமிதாவை ஏற்றுப்பாங்களா, இல்லைன்னா இவங்க எத்தனை நாள் இவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க நடிப்பு ஐலாண்டீஸ்வரி பாட்டிக்கு தெரிய வருமா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.